உண்மையிலேங்க என் சகல சவுதியில் இருக்காரு. நல்லா இருக்காது தெரியல. கேட்டால் பில்டிங் கான்ட்ராக்டர்ன்றாரு. அவருக்கு என்ன மரியாதைன்றீங்க? மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சார். நான் வாரம் போய் பார்ப்பேன். எங்கள் மாமனார் மாமியாருக்கு இது கிடையாது, ஆம்பளை பையன் கிடையாது. அவங்க வீட்டில் எல்லா டேக்ஸும் நான் தான் கட்டுவேன். இந்த மழையில் பால் பேக்கெட் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வாரம் போகும்போது 1/2 கிலோ ஸ்வீட்டு காரம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் என் பையன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி போகிறேன், அவன் சகலை வந்துருக்கான் சவுதியிலேருந்து. உட்காந்துக்கிறான், பேசுகிறீங்கன்னா திடீர்னு எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து பையன் கொடுத்து சட்டுன்னு போய் மாவு பேக்கெட் வாங்கினாங்க அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அவன் உட்காந்துக்கிறான், மாவு பேக்கெட்டா? என் ஒய்ஃபை பார்த்து முறைச்சேன் அப்படின்னா. எங்கள் ஒய்ஃபு கேட்குறா, ஏன் அவரை அனுப்புகிறேன்னு. அதுக்கு சொல்கிறாங்க, வராதவர் வந்திருக்காரு, இவர் வாரம் வரவர் தானேன்னு கேட்குறாங்க. சார் பணம் அவர் எத்தனை வர சென்ட்டு பாட்டிலும் கோடாலி தைலத்துக்கு அவ்வளோ மரியாதை. நம்ம வாரம் எடுத்து போன அல்வாவும் மிக்சருக்கும் மரியாதையே கிடையாது. பணம் முக்கியம் சார். நீங்கள் பையன் எப்படி வேணும்? பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க, எப்படி வேணும்? நல்ல குணமான பையன் வேணும்னு யாராவது கேட்குறோமா? இல்லை, மாறிடுச்சு ட்ரெண்டு. வெல் செட்டில்டு. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட ஜாதகம் அனுப்புகிறான். நீ என்ன கேட்ட? வெல் செட்டில் கேட்டேன், இந்தா வச்சுக்கோ. சார் உண்மையிலேங்க ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ முடிச்சு வச்சேன்ல, இன்னும் கல்யாணம் ஆகலை, முடிச்சு வச்சேன்ல, இப்போ தான் ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம்னு. அந்த அம்மா என்னப்பா மாப்பிள்ளையை பற்றி ஒரு தகவல் வந்தது. என்ன இல்லை, பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது உண்மைதான், ஆனால் சனிக்கிழமையானா கொஞ்சம் தீர்த்தம் விடுவான் போல இருக்கு. அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, யோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்துன்னு வரியா? யார்? பொண்ணோட அம்மா சார். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன குடிக்கிறான், 2 லட்சம் வாங்குறவன் குடிக்க மாட்டான். நான் அப்போ என்ன அர்த்தம்? குணம் கூட முக்கியம் இல்லை சார். பணம் இருந்ததுன்னா போதும், உங்கள் வசதியாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். கோயிலுக்கு நான் இப்போ இதெல்லாம் இல்லை, நான் கோயிலுக்கு போவேன், ப்ரோக்ராம் இல்லைண்ணா போனால் சார் தட்டில் 10 ரூபா, அவ்வளோதான் நம்மளால் முடியும். பக்கத்தில் இருக்கிற ஒரு 500 ரூபா போட்டார், உள்ளே போயிட்டார். ஐயர் போயிட்டு அந்த ஜடாரி எடுத்துன்னு வந்தார். அந்த 500 ரூபா போட்டான்ல, பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி அவ்வளோ பக்குவமாக எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டேன். 8ஆம் கிளாஸில் பாஜார்கிட்ட வாங்கின கூட்டு. ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருப்பதே பணம் தான் சார். ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது, ரிட்டையர்டு ஆள் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, காலிங் பெல் அடிக்குது, கதவை திறக்கிறாரு, ஒரு பையன் நின்று வீட்டில் யாரும் இல்லையான்றான். இவர் திறந்துருக்காரு, வீட்டில் யாரும் இல்லையானா. அவன் யாரும் இல்லை, அந்த பையன் கேபிள் டிவி வச்சுருக்கிற பையன். அவனுக்கு இருந்தாலும் மனுஷனே கிடையாது. ஏன்னா கேபிள் டிவிக்கு யார் காசு தராங்களோ அவங்க தான் மனுஷன். அப்போ பணம் என்பது எப்படி பாருங்கள், சில பேர் எல்லாத்துக்குமே டென்ஷனாக வரும், அதுவும் தப்பு. நிறைய பேர் பார்த்துருக்கேன், பேப்பர் படிச்சுக்கின்னே டென்ஷன் ஆகும் சாதாரணமாக. அன்றைக்கி ஒரு பேப்பரில் நம்ம தந்தி சார் வந்திருக்காருல, ஒரு ஆள் ஏற்கனவே 8 பெண்களை கல்யாணம் பண்ணினான், 9th அட்டம்ப்டில் மாட்டினான், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேப்பரில் அவனை களவாணி, கேவலம், குற்றவாளி அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. காதல் மன்னன் கைது. அது நம்ம படிக்கும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ மன்னனா ஆகணுன்னா ஒரு 8, இப்போ நீ வேஸ்ட்டு, 1. இவன் படித்த உடனே சார் டென்ஷன் ஆகிறான். 8 பொண்ணுங்களை பால் பண்ணியிருக்கான், பிபி ஏறுது, நாசமாக போவ இந்த நாடு எங்கே போகுது ஊன்னு. நீயே டென்ஷன் ஆகிற, நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது, ஜாலியாக படி. இப்படி யோசிச்சுப்பார். ஒன்று வச்சுக்கிட்டே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இவன் 8 எப்படா சமாளித்தான்? அப்படி தான் சார் இருக்கணும், ஒன்றுமே இல்லை சார், எல்லாத்துக்கும் அதே தான். நிறைய பேருடைய இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லுவான், நான் புதுமதி சொல்லி அனுப்புவேன், என் ஒய்ஃப் எனக்கு மரியாதையாக தரமாட்டேதுன்னு. தராது. ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் ISO 2000 அதான் எதிர்பார்க்க வேண்டியது. மரியாதை தரலன்னா அதான் ஒய்ஃப். அப்படி தான் சார்.
அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்களா, கடவுள் மாதிரி உன்னை நினச்சிக்கோ, அப்படியே ஆகட்டும், வாங்கி கொடுத்துரு. சார் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி துபாய்க்கு வருவேன் சார், துபாய்க்கு வருவேன், இல்லைனா அபுதாபி வருவேன். ஒவ்வொரு வாட்டி எங்கள் ஒய்ஃபு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. நானும் சசி சார் தான் போய் வாங்குவோம். சசி சாரே வித்தியாசமாக பார்ப்பார். ஏன்னா ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நாட்டில் கிடைக்காதது அந்த நாட்டில் கிடைச்சா அதுதானே வாங்கணும். துணி காய போகிற கிளிப்பெல்லாம் எழுதிருப்பான். சாருக்கு தெரியும், எடுக்கும்போது அவர் மூஞ்சி மாறிச்சு, இருந்தாலும் இல்லை துணி கிளிப்பெல்லாம் எடுத்துருக்கிறாரு. கேட்டது சார் லிஸ்ட்டு சார், மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படியே ஆகட்டும், அப்போ தான் நீங்கள் தெய்வம். இல்லைன்னா சார் ஞாபகம் வச்சுக்க, இங்கே இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறேன், அவங்க ஏதாவது கேட்டால் வாங்கி தரலாமுன்னா கூட சொல்லிவிடுங்க, ப்ளீஸ் என்கிட்ட காசு இல்லை, வாங்கி தரேன், நிச்சயம், உறுதி, ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றும் சொல்லாமல் வந்துடாதீங்க. 3 வாரத்துக்கு முன்னால் பூனாவில் ஒரு லேடி துபாய்க்கு கூட்டும் போது சொல்லிக்குது பர்த்டேக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பாவம் துட்டு இல்லை போடுறது, இல்லைன்னு சொல்லி தொலைக்கல, கம்முன்னு இருந்துக்கிறான். பர்த்டே வந்துருக்குது, அன்றைக்கின்னு பார்த்து ஏதாவது பெரிய ப்ரெசண்ட்டாக கொடுப்பான்னு நினச்சிருக்குது. இந்த பையன் அதையும் கொடுக்கல. சார் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே பஞ்சு சார், மூக்கில் விழுந்துட்டுருக்கான், செத்துட்டான், உண்மையிலேயே செத்துட்டான். அது இத்தனைக்கு குத்து சண்டைலாம் தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த துபாயோட ஆசை, நான் அதை படித்ததுலேருந்து இன்னும் தெளிவாயிட்டேன். நம்ம இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறோம், அந்த பஞ்செல்லாம் தாங்க முடியாது. நான் இது உங்களுக்கு சொல்கிறது உங்கள் நன்மைக்காக, அப்புறம் உங்கள் இஷ்டம், எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வித்தியாசமாக இருக்காங்க சார் பெண்கள் இப்போலாம். யூபியில் சம்பல்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு விவாகரத்து கேஸு, பொண்ணு போட்டுக்குது, கல்யாணம் பண்ணு. ஜட்ஜி சொன்னார், அம்மா கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது, இதுக்குள்ளே எதுக்கு விவாகரத்து, பையன் ஏதாவது? இல்லை சார் போர் அடிக்குது வாழ்க்கை. ஏன் இந்த ஆள் ஒன்று கூட திட்ட மாட்டான் சார், எனக்கு எதிர்ப்பாக ஒன்றும் பேச மாட்டான். நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்து எது சொன்னாலும் ஆமான்ற மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மையை வச்சுன்னு வாழ்க்கை கஷ்டம் வந்து உண்மையிலேயே நடந்தது. ஆக பெண்கள் சார், பெண்களுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை தரோம், ஆனால் பெண்கள் அதை மறைப்பாங்க, நம்மளை மறந்துடும். குழந்தையிலேருந்தே பாருங்கள், இந்த பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருக்கும்ல, அப்போ அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவோம், ஸோ கியூட் அப்படின்னு. இதே பையன் குழந்தை துருத்துன்னு இந்த குரங்கு வால், எப்பா எங்கேருந்து வேணாம். ஒரு பெண்ணை, டீனேஜ் பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அது பேர் கம்பீரம். நம்ம கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா திமிரு. காலேஜ்லேயும் அப்படி தான் சார், ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துக்கினே இருப்பார், திடீர்னு ஒரு பொண்ணு இப்படின்னும், எஸ் நான் கேள்வியை கேட்கும், வெரி குட் வெரி குட் வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு பதில் சொல்லுவான். நம்ம எப்போவுமே கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா புரிஞ்சால் தானே கேட்டு தொலைக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் புரியும், அதில் சந்தேகம் வரும் அப்படின்னுவோம். என்ன ஒரு சந்தேகம், சந்தேகம் சொன்னால் கோல்டு மெடல் வாங்கிடுயா உட்கார். சார் சென்னையில் வந்திருப்பீங்க நீங்கள், புடவை கடை இருக்குது டி நகரில், எல்லாம் 8 மாடி 9 மாடி தான். நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் சார், கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர், ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ், எல்லாம் சாரீ இது அது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம். ஆம்பளைக்கு 8வது மாடியில் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியும் எந்த நாயும் அது மேலே வராது. இதெல்லாம் முடிஞ்சு துட்டு கையில் துட்டு இருந்தால் தானே மேலே வர்றது. நான் போனேன் சார், அப்படியா போனால் சிலோனுக்குது, ஒரே ஒரு ஆள் உட்காந்துக்கிறான். எனக்கு என்ன பையனை பிடிச்சி தள்ளிடுவானு இறங்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளுக்கு மரியாதை. நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கீங்களா, அவமானமாக இருக்கும் சார் ஒய்ஃபு கூட போகிறதுக்கு. ஒய்ஃபுக்கு மட்டும் ஸ்டூல் எடுத்து போடுவான் சார், நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும், ஏதோ மினிஸ்டருக்கு பின்னால் நிற்கிற எஸ்கார்டு மாதிரி. மேடம் இது பாருங்கள் மேடம், அது பாருங்கள் மேடம், 10,000 மேடம் சொல்கிறான். ஜூஸ் எடுத்துன்னு வந்து அதுக்கு கொடுக்குறான், நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. இது பாதி குச்சிட்டு எது அது மீந்து போனது, உனக்கு தானே கொடுத்தான் குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய் உன் மேடத்துக்கு காசே நான் தானே தர போகிறேன், ஒரு சார் சொல்லலாம்ல. அதான் இந்த கோயிலில் கூட பாருங்கள், அங்கே ஆண்கள் வரிசை பெண்கள் வரிசைன்னு இருக்கும். ஆண்கள் வரிசை காலியாக இருந்தால் பெண்கள் வந்து அங்கே நினைப்பாங்க, நம்ம கம்முன்னு இருக்கணும். ஆண்கள் வரிசையில் ஜாஸ்தி கூட்டம் வந்து பெண்கள் வரிசையில் இல்லை 2 3 தான் இருந்தது, நம்ம போன வச்சுக்க அக்கா தங்கச்சியோட பிறக்கல அப்படின்னும்.
ஏதோ அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதான் குவாலிஃபிகேஷன் மாதிரி. பெண்கள் எப்பவுமே அப்படிதான், நம்மளை நம்ப மாட்டாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சார். எதுவாக இருந்தாலும் சரி நம்ப மாட்டாங்க. நானே நிறைய வாட்டி அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சார் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஜிஎம் திட்டி, பர்சனல் ஹெச்ஆர் மேனேஜர் திட்டி, அவங்ககிட்ட திட்டு வாங்கின்னு நொந்து நூலாக போய் வீட்டுக்கு வரோம். நம்ம வீட்டில் நம்ம ராஜான்னு நினப்பு வரும் வர்றது தப்பு இல்லைல்ல. நம்ம வீட்டில் நம்ம தானே சார் ராஜா. ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன், நான் கிட்ட வரும்போது பஸ்ஸு கிளம்பிச்சு, ரன்னிங்கில் ஏறிட்டேன் அப்படின்னு. நான் என்ன எதிர்பார்த்தேன், ரன்னிங்கில் ஏறினீங்களா? ஏங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போதுங்க அப்படின்னா கவலைப்படணும்ல. அதானே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை? ரன்னிங்க நீங்கள் அவமானமாக இருக்கும் சார். ஆமாம், உண்மையிலே ரன்னிங் தான். நகர்ந்துருக்கு, ரன்னிங் இல்லை, மூவிங். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்மகனும் சிங்கம், கரெக்ட் தான். ஆனால் அவங்க தான் ரிங் மாஸ்டர், ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே அப்படி தான். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று சார், பாசிட்டிவ் மைண்டு யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில் எப்போவுமே தோல்வி பெறுவது கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒன்று செய்ய, பூட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் சாவியும் தயாரிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான் திறமை. அது இல்லாமல் சும்மா பிரச்சனை சார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம ஊருக்கும் வந்துடுச்சு, எனக்கு வந்தது. நான் ஒரு காலத்தில் யூஎஸ் போகும்போதெல்லாம் அங்கே தங்கி இருக்கிற வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அப்போல்லாம் அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார். ஷார்ட்ஸ் போட்டுன்னு நம்ம கூடயே பேசிட்டுங்களாம், நம்ம கூடயே சாப்பிடணுங்களாம், இப்படின்னா திரும்பி சாப்பிட்றோம், இப்படின்னா ட்ரெஸ் கோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாலி படுத்துக்கினே அப்படின்வான் மாரில் வச்சுன்னு. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேலை அமைய மாட்டேதுன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டின்னு. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது, தவிச்சிட்டேன். உண்மையிலே ஆம்பளைங்க சார் ஆஃபீஸுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு 10 ஹவர் வெளில இருந்துட்டு வரணும். அப்போ தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் பொண்டாட்டி சரியில்லை, ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த பக்கம் அதை விட்டுட்டு காலையில் டிஃபன் தராங்களோ இல்லையோ கிளம்பி போயிட்டோம் வச்சுக்கா ஆஃபீஸுக்கு. ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், சொனோகிராஃபரு, ரிசப்ஷனிஸ்ட்டு ஜாலியாக பேசி இருந்துட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார், சின்ன ஹால் தான் எங்களுக்கு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன ஹாலு. நான் ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன், ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் வைக்கிறேன். அது ஒரு தப்பா சார்? என் ஒய்ஃப் சொல்லினே போகிறா, எல்லாத்துலையும் ஒரு திட்டுத்தனம் உனக்கு அப்படின்றா. இல்லை என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் லேப்டாப் வச்சுருந்தேன். என்னோடய வைஸ் பிரசிடெண்ட்டு லேடி, அவங்க ஏர்லி 50s, அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே, ரொம்ப படித்தவங்க, ஐஐடி மெட்ராஸு. அது வைஸ் பிரசிடெண்ட்டு. அது மீட்டிங்க்கு வந்து காட்டன் சாரியோட ஃபுல் ஸ்க்ரீனில் அழகாக என் ஒய்ஃப் பார்த்துட்டா. அந்த அம்மாவை பார்த்துட்டுங்க இந்த பக்கமாக வந்து லேப்டாப்புக்கு அந்த பக்கமாக நின்று அது யாருன்னு கேட்குறாங்க. உடனே சொல்லணும் நான் அந்த அம்மா படித்த அம்மா. பட் மிஸ்டர் மோகன்சுந்தரம், ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள்? நோ மேடம், நோ இட்ஸ் ஓகே மேடம், நோ மேடம் அப்படின்னா முடிஞ்ச உடனே கோவமாக திரும்புகிறேன். என் ஒய்ஃப் என் மேலே கோவப்படுறோம். அது நாங்கள் அது ஊரில் இருக்கிற பொம்பளைங்கிட்டலாம் பேசும்போது வாயெல்லாம் பல்லா பேசுகிறீங்க, என்கிட்ட பேசும்போது மட்டும் உருன்னு பேசுகிறீங்களே இல்லை. நான் சொல்ல, டேய் அந்த அம்மா மாதம் வேலை 1.25 லட்சம் சம்பளம் தருது, அதனால் சிரித்து பேசுகிறேன். நீ 1.25 லட்சத்தை பிடுங்குற, சிரிப்பு எப்படி வரும்? அது மாதிரி சார் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே வெற்றி அடைந்தவர்கள். சில வாட்டி அந்த மாதிரி தான் இப்படி வருது. இப்போ 60 வருது, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கேட்குறா எங்கள் ஒய்ஃபு, எப்போ நம்மளுக்கு 60ஆம் கல்யாணம்? அது நம்ம கிழவன் சொல்லி காமிக்கிறாளா இல்லை சீரியஸாக கேட்குறேன்? நான் சொன்னேன், இங்கே பார், நான் மீதி அவங்களுக்கு மாதிரிலாம் இல்லை, உண்மையிலேயே தப்பு சார். சில கல்யாணத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் 15 வருஷம் டிஃப்ரெண்ட்லாம் கல்யாணம் ஆகிருக்கு சார். அப்போ அந்த ஆளுக்கு 60 வயசுனா அந்த அம்மா 45, 60ஆம் கல்யாணம் அதிகம் பண்ணிக்கணும் இல்லை? நான் சொன்னேன் இதெல்லாம் அநியாயம்.
பெண்களுக்கு நான் ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறவன். அதனால் நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு உனக்கு எப்போ 60 சொல்லு, அப்போ தான் நம்மளுக்கு 60ஆம் கல்யாணம்னு. எனக்கு தெரியும் எப்படி சொல்ல போகிறதில்ல, உண்மை. செலவும் மிச்சம், முடிஞ்சு போச்சு. எல்லாமே அப்படி தாங்க. சில பேருக்கு சில தாட்டு, சில வாட்டி அது மாதிரி தான் கோச்சிப்பாங்க. நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல கற்றுக்கணும். என் ஒய்ஃபுக்கு எப்போவுமே எல்லா பொருளையும் அழகாக இருக்கணும். வச்ச இடத்துல எப்பவும் எடுத்த இடத்துல வைங்க, எடுத்த இடத்துல வைங்க. எது எடுத்தாலும் சார் கம்பராமாயணம் ரெஃபரன்ஸு. நான் வந்து இவரு ஒரு 4 புக்கு வச்சு தானே ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அவள் அதை ஒத்துக்க மாட்டான். ஒரு புக்கு ஃபஸ்ட்டு வை, அடுத்த புக்கு எப்படிங்க அது பேர் ரெஃபரன்ஸாக? அது பார்த்தேன், ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. ஒரு நாள் சொன்னேன், இங்கே பார், உன்னை கூட 20 வருஷம் முன்னால் வண்ணாரப்பேட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்தேன், வச்சிடவா போயின்னு கம்முன்னு வச்சு. ஆக வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் வாழ்க்கையை பிரச்சனையாக நினைக்காமல் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்து உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய ஆம்பிஷன் மகிழ்ச்சி என்று இருந்தால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். இது முன்னுரை. நீங்கள் கண்டிப்பாக பட்டிமன்றம் முடிகிற வரையும் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. சரி, இன்றைக்கி ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருக்கோம். இந்த தலைப்பை பற்றி சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸ். அவங்க என்ன சஸ்பென்ஸ்? இனிது இனிது வாழ்க்கை இனிது. சரியா? எப்போ இனிது? நம்ம ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம். 2000க்கு முன்னாலா 2000க்கு அப்புறமா? இதுதான் இன்றைக்கி ஒரு தலைப்பு. இதில் நம்முடைய வீரமணி, செல்லம்மா வீரு, அவர் ஒரு குரூப்புடைய மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கார். அற்புதமாக பேசுவார். சின்ன வயசுலேருந்து பேசின்னு இருக்காராம். இது 3வது ஷர்ட்டு மாற்றிருக்காரு. முதல்ல ஒன்று போட்டிருந்தார், அப்புறம் ஒன்று. நான் சிங்கர்ஸ் தான் ட்ரெஸ்ஸு மாற்றுறாங்கன்னு நினச்சேன். இவர் திருப்பி ட்ரெஸ்ஸு மாற்றின்னு இது சரியாக இருக்கா, இவர் வேறு ஊற்றி விட்டுலே இருக்கார். இதை விட அது நல்லா இருக்குமேனு அவர் வந்து இன்றுன்னு பேசுகிறாரு. அன்றேன்னு நம்ம அன்பு சகோதரி மைதிலி கணேசன், அந்த ஊர் பேர் என்னங்க? அங்கேருந்து வந்துருக்காங்க சார், ருவாயத்துலேருந்து. நானே நேற்று மத்தியானம் தான் புறப்பட்டு வந்தேன், இவங்க நேற்று காலையிலே புறப்பட்டு வந்துட்டுக்கிறாங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். இல்லை, ஒரு மணி அந்த ஊருக்கு போய் பேசினேன். என் அன்பு சகோதரர் காமராஜன் நண்பர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அபுதாபிலானாரு. நான் அபுதாபினா எனக்கு தெரிஞ்ச இடம்தான், ஒத்துக்கினேன். ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தேன், அபுதாபி. சூப்பர். இறங்கின உடனே ரிசீவ் பண்ணிவிட்டு, சார் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்க அபுதாபிக்கு வந்தாச்சு, டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னா? நான் சொன்னேன், தங்குற ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமேண்ணே. அதையும் 250 கிலோமீட்டர் போனேன் சார். அப்படின்னா பாலைவனங்க, அப்படியே போனது. ஒரு அற்புதமான கூட்டம். அது நல்ல ரசிகர் தான் சொன்னேன். இந்த அமீரகத்து ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் சூப்பர் ரசிகர்கள், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நல்லது. அவங்க அன்றே. அதுக்கடுத்து அந்த பக்கம் சிந்தூரி, அற்புதமான பேச்சாளர். இப்போ உடம்பு சரியில்லை, வந்ததுலேருந்து இருமின்னு இருக்காங்க. நல்ல பேச்சாளர், மேடை பேச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி மைதிலி மேடம் வந்து நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். இதுக்கு முன்னாலேயும் என் தலைமையில் பேசியிருக்காங்க. ஒரு முறை பேசின பிறகு என் தலைமையில் பேச ஒத்துக்குனாங்கன்னா நான் பெட்டருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள், அவரை பற்றி சொல்லணுன்னா உங்ககிட்ட நம்ம சொல்ல வேணாம். ஒரு நல்ல பேச்சாளர், எல்லாத்தோட நல்ல சிந்தனைவாதி, நல்ல எழுத்தாளர். நான் கூட கேட்டேன், எப்படிங்க வேலை நடுவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறீங்க? சார், எழுத்துன்றது ஒரு தவம். எங்கள் சொல்லுவேன், அந்த சுகி சிவம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ கூட எழுதுறாரு. ஏன் நானே எழுதிப்பார், ஏன் நானே எழுது, அப்போ தான் தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு. ஆமாங்க, எழுத்து பெரிய வரம். அது ஒருங்கே பெற்றவர், எழுத்தாளர், சிந்தனைவாதி, கவிஞர், நல்ல கவிஞர். அவரோட பையனும் பாருங்கள், ஆர்டிஸ்ட், பெரிய நல்லது ஒரு குடும்பம். இப்போ இவங்க 4 பேர், இவரும் அன்று தான் பேசுகிறார். சரி, இப்போ நம்மளுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் வச்சுப்போம்.
எது எழுந்து போகலன்றது வேற, எழுந்து போகல. இது இந்த 2000க்கு முன்னுன்னு பேசுகிறவங்க கிட்ட சொல்லணும். இப்போ 2000க்கு பின்னுன்னு பேசுகிறவங்களுக்கு 23 வருஷம்தான் இல்லை. இந்த முன்னுன்னு பேசுகிறீங்களா நீங்கள்? யார் நீங்கள்? 2 பேர் சார். இப்போதான் உங்களை சித்தலைவாதின்னு சொல்லல கிடையாது. இந்த முன்னுன்றவங்க ஒரு காலக்கெடு வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுன்னு வந்து யுவான் சுவாங், அசோக சக்கரவர்த்தி, வாஸ்கோட காமா அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம், ஒரு 70 to 2000. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லோரும் சீக்கிரம் முடிச்சுடுவாங்க. தீர்ப்புரையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இருந்துட்டு போங்க. இந்த மாதிரி நம்ம கணேசன் சார் சொன்ன மாதிரி இது வந்து இல்லை, டிக்கெட்டுக்காக மட்டும் இல்லை, அமீரகத்தில் இருக்கிற தமிழர்களுடைய சந்தோஷத்திற்காக அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. சாதாரண டிக்கெட் போட மாட்டாங்க, ஸ்பான்சர் கிடையாது. ஸோ இதுக்குனுடைய வாடகை, எனக்கு ஃப்ளைட்டு எல்லாம் சேர்த்து தான். அதனால் வந்து இது வந்துட்டீங்க, இருந்து மகிழ்ச்சியாக பார்த்துட்டு போங்க. என்னுடைய முன்னுரைக்கு வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.